வணக்கம். நீங்க உங்க குழந்தைகளுக்கு நான் சொல்லும் இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லி கொடுங்க. 1. முதல்ல நீ நல்லவன், சிறந்தவன், உன்னால எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்து விடுங்க. 2. தப்பு செய்யறது சகஜம்தான், ஆனா ஒவ்வொரு தப்புகள்ல இருந்தும் நீ ஒரு பாடத்தை கத்துக்கிடணும் அப்படிங்கிறத புரிய வச்சு தப்பு செய்யும் பொழுது தட்டி கொடுங்க, திட்டாதீங்க. 3. பொய் சொல்றது கோழைத்தனம் அப்படிங்கிறத புரிய வச்சு அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்து விடுங்க. 4. மற்றவங்க உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் நன்றி சொல்லணும். அதே இது உன்கிட்ட யாராவது உதவி கேட்டாலும் அவங்களுக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்த்து விடுங்க. 5. நீ ஒரு விஷயம் செஞ்சு அதுல நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. 6. வீட்டு பாடம் செய்யாம ஸ்கூலுக்கு போனா அது உனக்கு மரியாதை குறைவான விஷயம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு தள்ளி போடும் மனப்பான்மைய முளையிலேயே கிள்ளி விட்டுருங்க. 7. பாராட்டுறத காது கொடுத்து கேட்குற மாதிரி யாரும் குற்றம் குறை சொன்னாலும் அதையும் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையை சொல்லி கொடுத்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறத சரிசமமா பார்க்கும் மனப்பான்மையை வளர்த்து விடுங்க. 8. நீ எதை பார்த்து பயப்படுறையோ அதை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை வளர்த்து விடுங்க. 9. ஒருவர் செய்யும் சின்ன சின்ன தப்புகளையும் மன்னிக்க கற்றுக் கொடுங்க. 10. இந்த உலகத்தில் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. 11. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து விடுங்க. 12. தோல்விகள் அவமானம் கிடையாது, இரண்டாவது தடவையும் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற மனப்பான்மையை வளர்த்து விடுங்க. 13. பிடிக்காத விஷயத்துக்கும் தவறான பழக்கத்துக்கும் நோ சொல்ல கற்றுக் கொடுங்க. 14. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம் இருந்தா அதை ஆரம்பத்திலேயே மாற்றி விட்டுருங்க. 15. அவர்கள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன முடிவுகளை அவங்களையே எடுக்க விடுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய குழந்தை தன்னம்பிக்கையுள்ள குழந்தையாக வளரும். நான் சொல்றது சரினா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.